இது செல்ல குழந்தைகள் நேரம். ஜாலியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே ஆடலாம், சந்தோஷமா பாடலாம். வாங்க எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். இருட்டான காட்டுக்குள்ள ஒரு குட்டி பையன் தனியா நடக்கிறான். இந்த காடு பேசும்னு சொன்னாங்க. அப்போ அங்கிருந்த மரம் மெதுவா கண்ணை திறக்குது. அப்புறம் காற்று கத்துற மாதிரி சத்தம் திரும்பி போன்னு குரல் கேக்குது. ஆனா அவன் முன்னாடி மட்டும் வழி திறக்குது. திடீர்னு பூமி நடுங்குது. அவன் நிழல் அவனிடமிருந்து பிரியுது. அப்போ நிழல் பேசுது. நான் தான் உன்னுடைய உண்மை. பையன் பயந்து போகிறான். மரத்திலிருந்து ஒரு ஒளி விழுது. அது ஒரு மந்திர விசை. அந்த விசையை தொடும் நொடியில் அவன் வேற உலகத்துக்கு இழுக்கப்படுறான். அந்த உலகத்துல விலங்குகளும் பேசுது. ஒரு முயல் நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனன் என்று சொன்னது. அதற்கு பையன் ஷாக் ஆனான். அப்போ காட்டில் ஒரு மாற்றம். வானத்துல மின்னல். காடு சிரிக்குது. பின்னாடி இருந்து பெரிய சத்தம். யாரோ அவனை கவனிக்கிறாங்க. ஒரு குரங்கு உன் நேரம் ஆரம்பம் என்று சொன்னது. திடீர்னு ஒரு மர்மத்திரை திறந்து அவன் கீழே விழுந்தான். பையன் அழறான். அப்போ ஒரு சின்ன தேவதை தோன்றுது. உன் பயமே உன் சக்தி என்று சொன்னது. அவன் கையில் தீப்பந்து உருவானது. ஆனா அந்த தீ அவனை நோக்கி பாயுது. ஆனால் கடைசி நொடியில் விசை அவனை காப்பாத்துது. காடு. அப்போ ஒரு மரம் உடைஞ்சு அதுல மனித முகம் தெரிஞ்சது. முகம் சொல்லுது, நானும் ஒரு காலத்தில மனிதன். பையன் அதிர்ச்சியானான். அப்போ அங்க காடு முழுக்க சிக்கிய ஆத்மாக்களின் குரல்கள் அவனுக்கு கேட்டுச்சு. திடீர்னு வானம் இருண்டு. ஒரு பெரும் நிழல். ராஜா வந்தான். அவனை பார்த்த பையன் ஓடினான். ஆனா கால்கள் நகரல. ராஜா கையை நீட்டுறான். டைம் ஃப்ரீஸ். நேரம் நின்றது. உலகத்துல பையன் நினைவுகள். அவன் ஒரு விபத்தில் இறந்தது தெரிகிறது. தேவதை நீ உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவில் இருக்கிறாய் என்று சொன்னது. இந்த காடு லாஸ்ட் சவுல்ஸ் வேர்ல்ட். அவன் முடிவு செய்தா எல்லாரையும் விடுவிக்கலாம். ராஜா அவனை கொல்லு என்று தேவதையிடம் சொன்னான். தேவதை நீ நல்லதை தேர்ந்தெடுத்தா எல்லாம் மாறும். உடனே பையன் கண்கள் மூடுறான். ராஜாவின் விசை உடைகிறது. நேரம் திரும்ப ஓடுது. காடு முழுக்க ஒளி வந்தது. சிக்கிய ஆத்மாக்கள் விடுபடுறாங்க. ராஜா கத்துறான். கரைந்து போகிறான். காடு அமைதியா மாறுது. தேவதை சிரிக்குது. நன்றி. பையன் உடல் ஒளியாகுது. அவன் மண்ணுல விழுறான். அம்மா அழைப்பு கேட்குது. அவன் கண் திறக்கிறான். ஹாஸ்பிட்டல் ரூம். டாக்டர் அவனை மீட்டோம். அம்மா அழுதுகிட்டு கட்டிக்கிறாங்க. பையன் சிரிக்கிறான். ஆனா அவன் கையில் அதே மந்திர விசை. ஜன்னலுக்கு வெளியே ஒரு மரம் மெதுவா கண்ணை திறக்குது. காற்று கிசுகிசு. கதை இன்னும் முடிவல்ல. பையன் நிழல் தனியா நகருது. அவன் மெதுவா திரும்புறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த பாகம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் சூப்பர் சப்போர்ட்டுக்கு லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பாட்டுல இன்னும் பெரிய ட்விஸ்ட் இருக்கு.